எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். புது வல்லமினால் எங்களை நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்கப்பா. புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. இரவு பகலும் வேதம் வாசிக்க எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்ருவின் கிரியைகளோ போராட்டங்களோ தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றியப்பா. யாரெல்லாம் பிரச்சனையோட கண்ணீரோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தேற்றி ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மையோடு ஓடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க. உடைய வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.